நேர்களே, ஃபீபா நிலையம் தயாரித்து வழங்கும் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் வருகின்ற வாரங்களுக்கு தொடர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறோம். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அருள் திரு முனைவர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்கள் வருகை தந்துள்ளார். வேலூர் பகுதியில் வசித்து வரும் இவர் இறையியல் கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றவர், பல கல்வித்துறையில் பட்டம் பெற்ற நிபுணர், சிறந்த ஆலோசகர், சிறப்புமிக்க பல புத்தகங்களை எழுதிய ஆசிரியர். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். நன்னடத்தை என்பது ஒரு முக்கியமான குணாதிசயம். அது எப்போ இருந்து பழக வேண்டும் என்றால், சிறுபிள்ளைகளிலிருந்து பழக வேண்டும், பெற்றோர்களிடத்திலிருந்து நீங்கள் பழக வேண்டும். நன்னடத்தை என்பது நல் ஒழுக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய நடைமுறை காரியங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு மாணவரும் மாணவியும் பெற்றோரும் பெருமை அடையும்படியாக, ஆசிரியர்கள் பாராட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் நடந்து கொள்வது மற்றவர்களை மதிக்கின்ற மனுஷர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த நன்னடத்தை என்பது நல்ல ஒழுக்கத்தை நடைமுறையிலே வைத்து பிறரோடு பழகி கொள்ளுதலே வருகின்றது. இது என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அதற்கு எளிய மனது தேவை, உயர்ந்த குணப்பண்புகள் தேவை, உயர்ந்த எண்ணங்கள் தேவை, நன்னடத்தை தேவை, வாழ்வதற்கு முயற்சி தேவை. ஒருவர் படித்த பண்புள்ள மாணவன் மாணவி என்பதை அவருடைய பேச்சும் பழக்க வழக்கங்களும் காட்டும். இதைத்தான் நன்னடத்தை என்கிறோம். நன்னடத்தை என்பது நாம் பேசுகிற வார்த்தைகளிலே நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் அத்தனையும் வெளிவர வேண்டும். நல் ஒழுக்கமே ஒருவரை உயர்ந்தவராக ஆக்கும் என்பதை திருவள்ளுவர் கூறுகிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், உயிரை விட மேன்மையாக காணப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரும், அது நம்மை மேன்மைப்படுத்தும். நமக்குள் என்ன எண்ணங்கள் வர வேண்டுமென்றால், நேர்மறையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது, நேர்மையான எண்ணங்கள் நமக்கு இருக்க வேண்டும். பாசிட்டிவ் திங்கிங், நமக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் வளர்த்து கொள்ள வேண்டும். இது சக்தி வாய்ந்த செயல்பாடுகளுக்கு வழிவகுக்கும். வெற்றிகரமான எண்ணங்களை சொல்லிலும் செயலிலும் பிரதிபலிக்க வேண்டும். அவற்றையே கனவு காண வேண்டும், கனவை நனவாக்க வேண்டும். பாருங்கள், எவ்வளவு உயர்தரமான சிந்தனைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்று பாருங்கள். இப்படிப்பட்ட உயர்தரமான சிந்தனைகளை வளர்ப்பதற்கு நம்முடைய சிந்தனைகள் தெய்வத்தை பற்றி வர வேண்டும். நம்மோடு பேசக்கூடிய தெய்வம் எத்தனையோ நன்மையான காரியங்களை எல்லாம் புதிய ஏற்பாடிலே நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயுவின் சுவிசேஷத்தில் மலை பிரசங்கம் என்று ஒன்று உண்டு. அந்த மலை பிரசங்கம் என்ற அந்த சொற்பொழிவு இயேசு கிறிஸ்து சொன்ன உன்னதமான சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு மனிதன் என்ன பண்புடையவனாக இருக்க வேண்டும்? மன்னிக்கும் பண்புடையவனாக இருக்க வேண்டும், இனிமையான வார்த்தைகளை சொல்ல பழகிறவனாக இருக்க வேண்டும். அழுகையும் துன்பமும் துக்கமும் நடந்து கொண்டிருக்கிற இடத்துல இவர் அவர்களுக்கு ஆறுதலும் புண்ணை ஆற்றக்கூடிய வார்த்தைகளையும் சொல்லுகிறவராக இருக்க வேண்டும். உயர்ந்த எண்ணங்கள் தான் நம்மை உயர்ந்த இடத்துக்கு இட்டு செல்லும். எனவே இளமையிலிருந்தே நம்முடைய மனதையும் எண்ணங்களையும் ஒருமுகப்படுத்த வேண்டும். பாருங்கள், அவர்கள் அப்பயிற்சி மன வலிமையையும் வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்கும். எதிர்மறையான எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ், நம் செயல்திறனை அப்படியே பஸ்பமாக்கிவிடும், கெடுத்துவிடும். அப்படிப்பட்டவைகளில் ஈடுபடக்கூடாது. நாம் வளமான வார்த்தைகளை பேசுவதற்கு உதவி செய்ய வேண்டும். நன்னடத்தை என்பது மிகவும் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு உயர்த்தி செய்யும். இப்படிப்பட்ட மேன்மையானவைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால், இளமையிலே நல்ல வார்த்தைகளை படிக்க பழக வேண்டும். ஔவையார், திருவள்ளுவர் பேசினவைகள், மலை பிரசங்கங்களிலே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள்,
இப்படிப்பட்ட தெய்வீக சொற்களை எல்லாம் நீங்கள் கேட்க பார்ப்பீர்களானால் இவர்கள் நடைமுறைக்காக சொல்லிக் கொடுத்த திருவள்ளுவர், அவை பாட்டியார், நிறைய புலவர்கள் சொன்னவைகள்லாம் நடைமுறையிலிருந்து அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து உற்சாகப்படுத்தினவைகள். ஆனால் தெய்வத்தினுடைய வார்த்தைகள் என்பது அதையே நீங்கள் மனதிலே கொண்டிருப்பீர்களானால் உங்கள் மனதிலே தெய்வீக கலை நிறைந்த சிந்தனைகள் வந்துவிடும். இளமையிலே கல்வி இன்றியமையாதது. மாணவ பருவத்திலே படிப்பதை தவிர வேறு கடினமான பணி என்ன இருக்கிறது? மாணவர்கள் தினமும் நன்றாய் படிக்க வேண்டும். வாழ்வினும் கடலை கடப்பதற்கு கல்வியினும் தோணி இன்றியமையாததாகும் என்று சொல்லுவார்கள். தேனீக்கள் மலர்கள் தோறும் பறந்து சென்று தேனெடுத்து சேகரிப்பதினால்தான் தேன் கிடைக்கின்றது. நான் தேனீ வளர்ப்பதை மிக அருமையாக விரும்புகிறவன். ஆகவே நான் இங்கிலீஷ் பெரிய லைப்ரரியில் இந்த ஹனி பீஸ், தேன் கூடு கட்டுவது, எப்படி தேனீக்கள் தங்களுடைய இறகைகளை காலையிலே எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் உயரமான மலைகளிலும் காடுகளிலும் சுமார் 60-70 மைல் தொலை கூட அவர்கள் சென்று அந்த மணத்தை பார்த்து கொண்டே முகர்ந்து கொண்டே பறந்து சென்று அந்த பூக்கண்டண்டியிலே செல்லுபடுவார்கள். அந்த பூவில் இருக்கக்கூடிய சிறு தொழி இனிப்புகளை எல்லாம் எடுத்து கொண்டு வருவார்கள். சாப்பிட மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அவைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இங்கே வந்து சேர்க்கிறார்கள். அந்த தேனீக்களை வளர்ப்பது, தேனீக்களை பாதுகாப்பது, தேனீக்கள் நம்மை தெரியாமல் நாம் அதை தொடும் பொழுது கொட்டிவிட்டால் அதை பெரிதுவிடுத்தாமல் அதை தாங்கி கொண்டு அவைகளை அந்த தேனியினுடைய தேன் பட்டு மகரந்தத்தை தடவி விட்டால் கொஞ்ச நேரத்தில் அவைகள் நம் மீது கொள்கின்ற விரோத எண்ணம் மாறிப்போய் அவைகள் நம் பக்கத்தில் இருக்கும். இந்த தேனீயுடைய நான் பழகி இந்த கூடுகளில் வைத்திருக்கும் பொழுது அந்த தேனீக்கள் என் கையிலையும் மூக்கிலையும் உட்காரும்போது நான் தட்டி விடாமல் பொறுமையாக இருந்திருக்கிறேன். அதனாலே அப்படியே நம்மை கொட்டினாலும் 10-15 தேனீக்கள் கொட்டினால் அது நமக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட், அதாவது நச்சுவைகளை மாற்றக்கூடிய தன்மை நமக்கு வரும் என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய வைத்தியர்கள். இவைகள் என்ன சொல்லுகிறது என்றால் அது நமக்கு நன்மையே தரும். அறிவே ஆற்றல் தர வல்லது, அறிவே ஆக்கத்திற்கு அழைத்து செல்ல வல்லது என்று ஒருவர் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், இலக்கை நிர்ணயித்தல், திட்டமிடுதல், ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் ஒரு யங் மேன் ஆர் யங் கேர்ள் தன்னுடைய எண்ணங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தேனீ வளர்த்ததிலும் தேனீயை சேர்ப்பதிலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பக்குவமான மனப்பான்மை உருவாகும் என்று அவர் சொல்கிறார். ஆகவே தான் நாம் எப்படிப்பட்ட கடின உழைப்பாளியாக இருந்தாலும் நன்னடத்தையை பழகிக்கொள்வது இந்த மாதிரி தேனீயிடத்தில் இருந்தாலும் பழகிக்கொள்ளலாம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு ஒழுங்கு வேண்டும். பயணத்திற்கு முன் தயாரிப்பதைப் போல கல்வி பயணத்திலும் நாம் எங்கே போகிறோம், எப்படி பயணிக்கப் போகிறோம் என்பதற்காக நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டும். நான் இந்த ரெக்கார்டிங் செய்வதற்காக வேண்டி நான் எங்கள் ஊரிலே வேலூரிலிருந்து நான் பெங்களூருக்கு வருவதற்கு நான் ஏறக்குறைய ஒரு 10-30 நாட்களாக ஆயத்தம் செய்தேன். என்ன எடுத்துகிட்டு போக வேண்டும், என்ன வகைகளை எழுத வேண்டும், என்ன தலைப்புகளுக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும், இந்த பாடங்களை பேசுவதற்குரிய பக்குவங்களை நான் பழுவதற்கு முன்பாக என்னுடைய மருந்துகளை எடுத்து செல்ல வேண்டும், என்னுடைய துணிமணிகளை எடுத்து செல்ல வேண்டும், என்ன துணி எடுத்து செல்வது, என்ன பொருள்களை எடுத்து செல்வது என்றெல்லாம் தேடி 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 அதை ஆயத்தம் செய்தேன். எதுவும் விட்டுட்டு வந்துட, ஐயோ அதை வச்சுட்டு வந்துட்டோமே, அந்த மருந்தை வச்சுட்டு வந்துட்டோமே என்கிற எண்ணம் திடுக்கிட்டு நம்மை பேதலிக்க செய்துவிடக்கூடாது. அவைகளெல்லாம் பத்திரமாக கொண்டு வர வேண்டும். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அல்லத்தனையும் நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும். உள்ளத்தலைதான் துயர்வு என்ற குறளுக்கு இணங்க உயர்ந்த குறிக்கோள் உடையவராக அது அடைவதற்குரிய செயல் திட்டங்களை செயல்படுத்துகின்ற லட்சிய வேட்கை உடையவராக நாம் திகழ வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? வெள்ளத்தனைய மலர் நீட்டம்
மாந்தர்தம். எது எது நான் என்ன செய்கிறேனோ அதை வைத்துத்தான் மன திருப்தி மட்டுமல்ல, வெற்றி அடையவும் அந்த வெற்றியை பிறர் அனுபவிக்கவும் உதவியாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். பிறக்கும்போதே சாதனையாளராக எவரும் பிறப்பது இல்லை. உங்களுக்கு தெரியும், நாம் தாம் சாதனைகளை படைக்க வேண்டும். தொடர் பயிற்சியும் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் சாதாரண மாணவரையும் சாதனையாளர் ஆக்கிவிடும். சோம்பலாக இருப்பதும் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ என்ன அவசரம், இன்னும் 8 நாள் இருக்கிறதே. இந்த 5ஆம் 6ஆம் தேதி பிரயாணத்திற்கு நான் ஏறக்குறைய 3 மாதங்களாக இதை ஆயத்தம் செய்து தேதிகளை ஃபிக்ஸ் பண்ணி, இது சரியாக இருக்குமா, இது சரியாக இருக்குமா, இங்கே நான் வந்தால் இந்த நண்பனை பார்க்கலாமா, இங்கே வந்தால் இவர்கள் வீட்டுக்கு போய் வரலாமா, இங்கே இருக்கும்போது ரெக்கார்டிங் பண்ண முடியுமா என்றெல்லாம் ஆயத்தங்களை நான் செய்ததுனால தான் இன்றைக்கு நான் மன அமைதியோடு உட்கார்ந்து எந்த விதமான ஆங்ஸைட்டி, அதாவது ஒரு எதிர் முயற்சியினுடைய நோக்கம் தடுதெடுப்பு திருதெடுப்பு எல்லாம் ஏறாதபடிக்கு நான் இந்த வேலைகளை செய்யவும், சோதனைகளை ஜெயிக்கவும், மனம் தளராமல் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் துணிந்து செயல்படவும் இங்கே வந்திருக்கிறேன். தோல்வி நமக்கு கற்றுத்தரும் பாடங்களிலிருந்து தான் புதிய பாதையை வகுத்து கொள்ளலாம். இதனை கேட்டுக்கொள்வதற்கு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாய்ப்புகள் என்றால் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமானால் அதற்கு நீங்கள் ஆயத்தம் செய்து உற்சாகமான வார்த்தைகளையும் சொல்லி அவர்களையும் நீங்கள் வந்தால் சரிம்மா உங்களால் முடியுமா என்றெல்லாம் அவர்கள் தயங்கி நம்மை இழந்து விடாதபடிக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கிறோம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களை சீக்கிரம் பார்க்கணும் போல் இருக்கே என்று சொல்லும்படியாகத்தான் நாம் வார்த்தைகளை வளர்க்க வேண்டும். நடப்பட்ட இடத்திலே தான் மலர்ந்து மனம் வீசும் இல்லைங்களா என்று ஒரு அறிஞர் சொன்னார். இதை அறிந்திராத ஒரு மாணவன், நான் பணக்கார வீட்டில் பிறந்திருந்தால் நலமாயிருக்கும், முதல் பிரிவு பாடம் எடுத்திருந்தால் நலமாயிருக்கும், நல்ல பள்ளியிலே சேர்ந்திருந்தால் நிறைய மதிப்பெண் பெற்றிருப்பேன், இப்படியெல்லாம் புலம்பக்கூடாது. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துதான் நீங்கள் மலர வேண்டும். நீங்கள் எங்கே பிறந்தீர்களோ அங்கிருந்து பெரிய இடத்திற்கு வர முடியும். நீங்கள் எடுத்த உடனே பெரிய பணக்காரர், பெரிய ஜாதி, பெரிய குடும்பத்தில், பெரிய வசதி உடையவர்களிடத்தில் பிறந்து தான் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பேன் என்று நீங்கள் எண்ணக்கூடாது. நீங்கள் எப்படிப்பட்டதை வர வேண்டுமானால் நீங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்மிடம் இல்லாததற்காக புலம்பாமல் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு நாம் ஆசைப்படக்கூடாது, பகல் கனவு காணக்கூடாது. பிரியமானவர்களே, இருக்கின்ற இடத்தில் கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி உள்ளதை கொண்டு நல்லதை செய்து முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை காண வேண்டும். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும். நடத்தை தான் உங்களை மேலே கொண்டு வந்து சேரும். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இமெயில் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.